வெல்கம் டு Vertex 7. இப்போ நம்ம வீடியோவில் வந்து நியூ ப்ரொஃபைல் பிக்னு சொல்லி இந்த ஒரு ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போய்ட்டு நியூ ப்ரொஃபைல் பிக்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வருது. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஏற்றிருக்கேன். இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமு போஸ்ட்டு எதனாலும் போட்டுக்கலாம். டிபி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் லோடிங் ஆகுது. இப்போ சூஸ் ஃபோட்டோன்னு வருதில்ல, இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். இதிலே உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க ஒரு வீடியோ மாதிரி. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக போட்டுக்கலாம், எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எதில் போடணுன்னு தோணுதோ போட்டுக்கலாம். ஃபேஸ்புக்னாலும் சரி, எதுனாலும் சரி. நான் சூஸ் ஃபோட்டோ ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன், கேலரிக்குள்ளே ஓப்பன் ஆகும். நான் ஆக்டர் ஸ்ரேயசரன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்லையும் நீங்கள் அதான் பார்த்து வந்திருப்பீங்க. அதே ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் இது தான் செலக்ட் பண்ணல, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இப்படி தான் வரும். இப்போ கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகுறதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். இதிலே ப்ரைவேஷன்னு கொடுத்துருக்காங்க, பை பண்ணி ஆப்ஷன். அதெல்லாம் நம்ம தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே நல்லாயிருக்கும். ஃபோட்டோ உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறது உட்காந்து எடிட் பண்ணலாம் தேவையில்ல. விட அப்லோட் பண்ண போகிறீங்க, அதுவே உங்களுக்கு இதாயிரும். இந்த இப்படி தாங்க வரும் ஃபோட்டோ. அப்லோட் பண்ணக்கப்புறம் இந்த இப்படி தாங்க வரும் ஃபோட்டோ. உங்களுக்கு இதில் எந்த மாடல் வேணும்னு நினைக்க அதை கொடுத்துக்கலாம். மேலே இந்த நியூ நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கீழே உள்ளதாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ், அதில் உள்ள எல்லாமே எனபிள். இதில் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஃபோட்டோ ஷேப்ஸ் எல்லாமே கலராக. இந்த இப்படி மாதிரி டிசைனாக வரும். இது உங்களோட ஃபோட்டோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஆப்ஷன் மேலேயும் கொடுத்துருப்பாங்க, கீழேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோவை ஃபுல்லாக போட்டு நீங்கள் எடிட் பண்ண முடியாது. நார்மலாக தான் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு வரும். அப்படின்னா இதில் பை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த ப்ரோ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, மேலே போட்டிருக்காங்க நியூ ஃபுல் சைஸ் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தான் இந்த ஆப்பு. இதே எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ நீங்கள் போட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே சேவ் அண்ட் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் நீங்கள் ஏற்றி தான் பண்ணணும் இல்லை. கூகுள் குரோமில் போய்ட்டு நியூ ப்ரொஃபைல் பிக்னு டைப் பண்ணிங்கன்னா மொதல் ஆப்ஷனில் வரும். அதில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட அதிலே கூட அப்லோட் பண்ணலாம். அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நீங்கள் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலன்னா உங்களுக்கு மொத்தமாக இதில் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோலாம் போட்டுக்கலாம் ஆப்பை ஏற்றுனீங்கன்னா. அதனால தான் உங்களுக்கு நான் ப்ளே ஸ்டோரில் வந்து இதை ஏற்ற சொன்னேன். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பு. இப்போ இதில் சேவ் ஆயிரும், உங்களுக்கு கேலரியில் இதாக இருக்கும். அவ்வளோதான் வீடியோ. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.